ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி என்ன பண்ண போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சுலபமாக மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். மட்டனை கழுவி எடுத்துட்டு ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறோம். ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு ஆட் பண்ணிவிட்டு தண்ணி ஆட் பண்ணி மட்டனை வேக வச்சு எடுத்து வச்சுக்க போகிறோம். நம்ம இந்த குழம்புக்கு எந்த மசாலாவும் அரைச்சி சேர்க்க போகிறதில்ல. நம்ம வீட்டில் இருக்க மசாலாவை வச்சு நம்ம மட்டன் குழம்பு ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாம். ஓகே, இப்போ மட்டன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்க்கலாம். நான் மண் சட்டி எடுத்து வச்சுருக்கேன். மண் சட்டியில் ஆயில் தேவையான அளவு விட்டுட்டு, ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். ஏன்னா நான்வெஜ்ஜுக்கு ஆயில் கொஞ்சம் அதிகமாக விடும்போது சுவையும் அதிகமாகும். அதனால ஆயில் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே விட்டுக்கலாம். ஆயில் விட்டுட்டு வாசனை பொருட்கள்லாம் பட்டை, பூவு, கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நான் சின்ன வெங்காயம் எடுத்து பொடி பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரே ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கியோடனே நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் நான் ஆல்ரெடி வேக வைக்கும்போது ஒரு ஸ்பூன் போட்டிருக்கேன். அதனால் இப்போ நம்ம 1.5 ஸ்பூன் போட்டுக்கிறோம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. அப்போ தான் அந்த ரா ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ 4 பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்க போகிறேன். நான் காரத்துக்காக பச்சை மிளகாய் ஆட் பண்ணல, ஃப்ளேவருக்காக ஆட் பண்ணுறேன். அதனால் முழுசாகவே நான் ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை, மல்லித்தலை ஆட் பண்ணிக்கிறேன். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டு நல்லா வதக்கி விடுறேன். நாம் எப்போவும் பண்ணுறத விட மண் சட்டியில் கொஞ்சம் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த ஃப்ளேவர் செம்மையாக இருக்கும். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மண் சட்டியில். இப்போ தக்காளி நம்ம ஆட் பண்ணிக்கலாம். தக்காளியை இப்போ 4 தக்காளி பொடி பொடியாக நறுக்கி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கலாம். தக்காளி, வெங்காயம் எல்லாம் நல்லா வதங்கி வந்தால் தான் குழம்பு அந்த திக்கு கொடுக்கும். வதங்கிறதுக்காக இப்போ கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணிக்கலாம். உப்பு ஆட் பண்ணும்போது தக்காளி, வெங்காயம்லாம் சீக்கிரம் கொஞ்சம் வதங்கிரும். அதுக்காக லைட்டாக உப்பு ஆட் பண்ணிக்கிறோம். நம்ம கறி வேக வைக்கும் போதே கொஞ்சம் உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். அதனால் உப்பு கொஞ்சம் பார்த்து ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா வதக்கி விட்டுக்கலாம். எல்லாமே நல்லா வதங்கட்டும். வதங்கினா தான் அது குழம்போட ஃப்ளேவரும் ரொம்ப நல்லாயிருக்கும். அதனால் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நம்ம ஒரு மூடியை போட்டு மூடி வச்சோம்னா சீக்கிரம் நல்லா வதங்கிரும். பாருங்கள், நல்லா வதங்கிருச்சு ஓரளவுக்கு. நல்லா மறுபடியும் கிண்டி விட்டுக்கலாம். எவ்வளோக்கு எவ்வளோ தக்காளி, வெங்காயம் எல்லாம் மேட்ச் ஆகுதோ அப்போ தான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இப்போ மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். நான் மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன், மல்லித்தூள் 2 ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோமா, மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். மஞ்சத்தூள் கொஞ்சமாக ஆட் பண்ணுறேன். ஆல்ரெடி கறி வேக வைக்கும்போது கொஞ்சம் போட்டிருக்கோம். கரம் மசாலா 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த மசாலாவோட பச்சை வாசனை போகிற வரையும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விட்டோம்னா தான் அந்த டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். இப்போ நம்ம வேக வச்சு எடுத்து வச்சுருக்க மட்டனை இதோட ஆட் பண்ணிக்கலாம். மட்டனை ஆட் பண்ணி நல்லா கிண்டி விட்டோம்னா அந்த மசாலாவில் கொஞ்சம் நேரம் மட்டன் வேகட்டும். நல்லா பாருங்கள், கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டு மூடி வச்சுருவோம். அப்போ தான் அந்த இது வேகும்போது அந்த கறியில் மசாலாலாம் ஆட் ஆகி நல்ல டேஸ்ட் கொடுக்கும். அதனால் கொஞ்சம் நேரம் வேகட்டும். அடுப்பு கொஞ்சம் ஹை ஃப்ளேமில் வச்சு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிட்ருக்கு. வேக வச்ச மட்டனோட நம்ம ஆட் பண்ண மசாலாலாம் மிக்ஸ் ஆகி குழம்பு பாருங்கள் நல்ல கலராக இருக்குது. நல்லா கிண்டி விட்டுட்டு குழம்பு நல்லா கொதியுது. இந்த டைமில் நம்ம மட்டன் மசாலா ஆட் பண்ணிக்கலாம். நான் கடையில் வாங்கின மசாலா தான் ஆட் பண்ணுறேன். நீங்கள் வீட்டில் அரைச்சது இருந்தால் கூட ஆட் பண்ணிக்கலாம், நல்லாயிருக்கும். நல்லா கிண்டி விடலாம். மசாலா எல்லா சைடும் ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி நல்லா கிண்டி விட்டுக்கலாம். இப்போ ஒரு மூடி போட்டு நம்ம மூடி வச்சுக்குவோம். குழம்பு கொஞ்சம் கொதியட்டும். பாருங்கள், நல்லாவே குழம்பு கொதிஞ்சிருச்சு. அந்த திக்னஸ் வந்துருச்சு. இந்த டைமில் நான் ஒரு மூடி தேங்காய் சோம்பு போட்டு அரைச்சி எடுத்து வச்சுருக்கேன். அந்த தேங்காவை நம்ம ஆட் பண்ணிக்கலாம்.
நீங்கள் தேங்காய் போடாமல் கூட செய்யலாம், டேஸ்ட்டாக தான் இருக்கும். நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்ட்ரா செய்கிறதுனால தேங்காய் ஆட் பண்ணி செய்கிறேன் நான். தேங்காய் ஆட் பண்ணதுனால கொஞ்சம் கிண்டி விட்டுட்டு மூடி போட்டு கொதிய விடலாம் கொஞ்சம் நேரம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிஞ்சிருச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு மேலே வந்து மல்லி இலையில் வந்து தூவி விட்டுக்கலாம். நான் அடுப்பை ஆஃப் பண்ணிட்டேன், ஆனாலும் நம்ம மண் சட்டி யூஸ் பண்ணுறதுனால அந்த ஹீட்டுக்கு வந்து குழம்பு கொதிஞ்சிட்டே இருக்குது பாருங்கள் நல்லாவே. அவ்வளோதாங்க, சுவையான மணமான மட்டன் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லாவே ரெடி ஆகிடுச்சு. செம்மையாக இருக்குது பார்க்குறதுக்கே. இந்த மட்டன் குழம்பு வந்து ஒயிட் ரைஸ்க்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு எல்லாத்துக்குமே நம்ம வந்து சாப்பிட்லாம். டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கறியும் நல்லா வெந்துருச்சு, செம்மையாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்களும் இந்த மாதிரி மண் சட்டியில் மட்டன் குழம்பு ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து வேறு ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். பாய் பாய்.